எனக்கு இந்த காந்தி ராஜாஜி நூற்றாண்டு விழாவில் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வினாடி வினா போட்டிக்காக எங்கள் ஆசிரியர் கூட்டி வந்தார். எல்லா பள்ளிகள்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ கைக்குத்தல் அரிசியில் சாப்பாடெல்லாம் செஞ்சு இங்கே கொடுத்தாங்க. அந்த விசுவாசமாக என்னமோ தொடர்ந்து எனக்கு இங்கே ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு வாய்ப்பு இங்கே வந்து கலந்துக்கிறதுல ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். இந்த காந்தியாசன் நிகழ்ச்சினா நான் இங்கே வந்து கலந்துக்குவேன். அது வந்து இவங்களுடைய பெருந்தன்மை. இந்த இடம் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப புனிதமான இடம். அண்ணன் காந்தியடிகள் வந்து இந்த இடத்துல பிரார்த்தனை கூட்டம் நடத்தின இடத்துல வந்து நம்ம பிரார்த்தனை பாடல்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையான, எந்த விதமான இந்த தேசத்துக்கே விடுதலை வாங்கி கொடுத்தவர், இந்த உலகத்துக்கே புதிய வழிகாட்டினவர். ஒரு நாட்டினுடைய விடுதலை வந்து எந்த நாட்டிலையும் யுத்தம் இல்லாமல் நடக்கலை. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. நம்ம நாமக்கல் கவிஞர் பாடின மாதிரி எந்த விதமான ரத்தம் சிந்தாமல் சில போராளிகள் பண்ணியிருக்கலாம். ஆனால் பெருசாக அகிம்சை கொள்கையை கையில் எடுத்தார். 1,00,000 பேர் கூட இருக்காங்க. சுதந்திர வரலாறுல 1,00,000 பேருக்கு. ஆனால் 44 இந்திய பிரிவினைவாதம் வரும்போது 5,00,000 பேருக்கு மேலே இருக்கிறாரு. புள்ளிவரம் கரெக்டாக இல்லைங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி புலித்தேவன் 1870 புலித்தேவன் காலத்துலேருந்து கடைசியாக சிப்பாய் கழகம் மறுபடியும் காந்தி தலைமையில் வர வரைக்கும் 1,00,000 பேர் கூட செத்துருக்க மாட்டாங்க. அந்த ஜாலியின் வாழாபாத்து படுகிற 3,000 பேர் 300 பேருங்க 3,000 பேர், அதுவும் புள்ளிவரம் இல்லைங்க. அதுவும் கரெக்டாக இல்லை. அதுதான் ஒரு பெரிய இது. உயிரிழப்பே இல்லை. அவருடைய அந்த நோக்கம் கூட எந்த வகையிலையும் சரி, நம்மளுடைய நோக்கம் சரியானதாக இருந்தாலும் அது அடையிற வழியும் சரியானதாக இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக இருந்தார். அதை நம்ம பிடிவாதமாக இருந்தாருங்கிற வைராக்கியமாக இருந்தாங்க. அந்த வைராக்கியம் தான் நமக்கு இந்த உலக நாடுகள் பூராமே ஒரு புதிய பாதையை கொடுத்த மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள். அதே மாதிரி இன்னொன்று உலகத்திலேயே எல்லா தலைவரும் தலைமையை தாங்கி சார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்கா ஜனாதிபதி முதலாளர் அந்த தான். இப்போ நெல்சன் மண்டேலா 28 வருஷம் ஜெயிலில் இருந்தாலும் அந்த ஆள் முதல்ல இருக்காலே அவர் தான். உலகத்திலே நீங்கள் சொன்னீங்களங்க, அந்த பதவிக்கு போக மாட்டான். இன்னைக்கு நல்ல கருத்து. உலக வரலாறு 60 நாட்டில் செலவழிச்சிருக்கேன்னா மகாத்மா தான். செல்லப்பண்ண வர்றப்பவே சொன்னாங்க, காந்தியடிகளுடைய அந்த கொடி முதல்ல நேரு ஏற்றின பிரதமராக இருந்து நேரு சுதந்திரம் வாங்கினப்போ ஏற்றின கொடி சென்னையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை இங்கே கொடுத்தாங்க. கோட்டையில் தான் இருக்குது, மியூசியத்தில் தான் இருக்குது. அந்த டேமேஜ் ஆன கொடி இங்கே தான் இருக்குது. ரத்த காரப்பட்ட கண்ணாடி மதுரை மியூசியத்தில் இருக்குது. அந்த துணி வேசி எல்லாம் இருந்தது மதுரை காந்தி மியூசியத்தில் இருக்குது. காந்தி குண்டடிப்பட்டப்போ அவர் அணிந்திருந்த அந்த ஆடை கண்ணாடி ரத்த கரையோடு பாதுகாக்கப்பட்டிருக்கு. மதுரையில் வாய்ப்பு இருக்கிறவங்க தரிசனம் மியூசியத்துக்கு போகும்போது பார்க்கலாம். அந்த மியூசியம் தான் எல்லாம் பார்க்கலாம்ல. மியூசியம் தான் நமக்கு பொதுமக்களுக்கு தானே வச்சுருக்காங்க. அருங்காட்சியகம் எல்லா இதுலேயுமே. மதுரைக்கு வந்து தானே கோட் சூட் போட்டிருந்தாவே கோமனத்தோடு இருக்கலாம். மேலே கட்டிக்கோடு அன்னைக்கு ஆடை திறந்தவர் தானே. தமிழ்நாட்டுக்கு வந்து தானே ஆடையை திறந்தார். கடைசி வரைக்கும் அப்படியே தானே வாழ்ந்தார். வட்டமேஜ் மாநாட்டுக்கு போகும்போது கூட என்ன சொன்னாங்க, லூயிஸ் பக்ரி அப்படின்னா அவர் சர்ச்சில் இந்த 2 தானே போனார். 2 தானே அது மாதிரி தான் போனார். லண்டன் பார்லிமெண்ட்டுக்குள்ள உலக வரலாற்றிலே சொல்கிறாங்க, மற்ற எந்த தலைவனுக்குமே, அதாவது அந்த விக்டோரியா மகாராணி பரம்பரை இன்றைக்கும் அடிக்கடி வரமாட்டாங்க. அவங்க முக்கியமான முடிவு எடுக்கும்போது தான் அரசு சபைக்குள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ள போவாங்க. அன்றைக்கி தான் எம்பிலாம் எந்திரிச்சு நிற்பான். இன்றைக்கி வரைக்கும் வரலாறு. ஆனால் ராயல் சிட்டி உலகத்திலேயே லண்டன் பார்லிமெண்ட் அங்கே வட்டமேஜை மாறும்போது பார்லிமெண்ட் ஒருங்கிணைத்து போகிறாங்க. எந்திரிச்சு இங்கிலாந்து பார்லிமெண்ட் எம்பிக்கள் போய் எந்திரிச்சு மரியாதை செலுத்துகிற தலைவர் காந்தி ஒரு ஆள் தவிர வேறு உலகத்தில் யாருக்குமே பார்லிமெண்ட்டுக்குள்ளே அதை அந்த ராணி குடும்பத்தை தவிர வேறு யாருக்கு எம்பிக்கெலாம் எந்திரிச்சு மரியாதை செலுத்த மாட்டாங்க. அது அந்த வரலாறு உண்மைங்க. அதுக்கு என்ன இது வாழ்ந்த முறை தாங்க. சஞ்சலம் இருக்கக்கூடாது, சபல புத்தி இருக்கக்கூடாது. பெரிதேலைங்க. அதுவும் ஒரு கொள்கை அடையணும்னா கொள்கையை கடைபிடிக்கணும். சில கஷ்டத்தை செஞ்சுட்டு தான் ஆகணும். யார் நீங்கள் தனி மனித வாழ்க்கையிலும் சரிங்க. பொய் பேசக்கூடாதுன்னா பொய் பேசினா 1000 ரூபா லாபம் இருக்குன்னா பொய் பேச அந்த 1000 ரூபா போயிட்டு போகுது. அந்த மன உறுதி வேணும் மனுஷன்கிட்ட. எப்படிங்க அந்த சில அந்த மாதிரி இருந்ததுனால தான் மகாத்மா ஆனார். சாதாரண ஆத்மா தான் மகாத்மா ஆனார். ஏது 11 வருடம் படிச்சோம்னா அதை கடைப்பிடிக்க முடியாதுங்களா? இல்லை, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையில் அது படைக்க முடியாது. பெரிய காந்தி கொள்கையாக இருக்கும். அது என்ன, சில பேர் ஒருவனுக்கு பொறுத்தியாக வாழ முடியாதா? பொய் பேச இருக்க முடியாதா? இப்போ நம்ம சம்பாதிக்கிற ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும், 2 ரூபா தானம் ஏழைப்பாளைக்கு உதவக்கூடாதா? அந்த இடத்துல வந்து எல்லாம் போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து தான் காந்தி இருக்கிறார். காந்தி அன்றைக்கி காந்தியோட தர்மகர்த்தா கொள்கை. அந்த வருஷம் நீங்கள் ஒரு கடை நிறுவனம் வச்சுருக்கீங்க, 1 கோடி ரூபா நிகர லாபம்.
உங்களை ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும். ஏன்னா இப்போ நூற்றுக்கணக்கில் பேசினா அது ரொம்ப கேவலமாக தெரியும். கோடிக்கணக்கில் தான் பேசணும். ஏன்னா அப்போ அப்படி பண போல பிறந்தவர் அப்படி இருக்கிறாருங்க. 1 கோடியை லாபம் நிகர லாபம்னு வச்சுங்க. 60 லட்சத்தை உங்கள் நிறுவனத்தை டெவலப் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. தெரியுதுல, மறுபடியும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு 20 லட்சத்தை உங்ககிட்ட வேலை செய்கிறாங்கள அவங்களுக்கு சுகாதாரம், மருத்துவ வசதி, கல்வி வசதி கொடுங்க. மீதி 20 லட்சத்தை பொது சேவைக்கு, சமூக சேவை கொடுங்க. பண்ண இந்த நாடு பிச்சைக்கார நாடாக இருக்குமா? கரெக்ட். இந்தியா நாடு பிச்சைக்கார நாடாக இருக்குமாங்க? பிச்சைக்கார நாடுன்னா பிடிச்சிருக்குதா இல்லைங்க? வல்லரசுன்னு எப்படி இருக்கிறான்? வெப்பன்ஸ் மட்டும் இல்லை. என்றைக்கு 98 வாஜ்பாய் தலைமையில் வச்சு அவங்கள அப்துல் கலாம் கொண்டு அன்றைக்கே வல்லரசு ஆகி போச்சு. வெப்பன்ஸில் ஆயிடுச்சுல. ஆனால் இந்த ஊரோட கட்டமைப்பு குடிசை மாட்டு வாரியம் தெரியுதா எப்படி இருக்கா இல்லைங்க?